ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் தேர்தலுக்கான தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் தேர்தல் நடத்தை விதிகள் இன்று முதல் அமலுக்கு வருதுங்க. எதற்கெல்லாம் தடை வச்சுருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கி தமிழகத்தில் தேர்தலுக்கான ஒரு தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சட்டமன்ற தேர்தல். ஸோ இப்போ உங்களுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குது அப்படின்னா 30/3/2026 அன்னைக்கு நாமினேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி 6/4/2026. அதுக்குள்ளே நீங்கள் நாமினேஷன் தாக்கல் பண்ணிடணும். வேட்புமனு பரிசீலனை 7/4/2026. ஸோ வேட்புமனு தாக்கல் நீங்கள் வாபஸ் பெறுவதற்கு 9/4/2026 அன்னைக்கு டைம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வாக்குப்பதிவு என்னைக்கு எலெக்ஷன் டேட் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 23 ஏப்ரல் 2026 அன்னைக்கு தாங்க எலெக்ஷன் நடைபெற போகுது. மே 4ஆம் தேதி எலெக்ஷனுக்கான ரிசல்ட்டை விடுறாங்க. இது உங்களுக்கு அஃபிஷியலுக்கான தேதி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எலெக்ஷனுக்கான தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் பார்த்தா அமலுக்கு வந்துருச்சுங்க. ஸோ இதற்கெல்லாம் தடை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிய திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு இதுக்கெல்லாம் பார்த்தா தடை விதிக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு எல்லாமே அந்த அரசுன்னு யாருமே செயல்பட போகிறது கிடையாதுங்க. அரசு அதிகாரிகள் அவங்க மட்டும்தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. அதனால் அரசு துறைகள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் புதிய பணி நியமனங்கள் செய்யக்கூடாது. ஸோ புதுசாக எந்த ரெக்யர்மெண்ட்டுமே பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் முன்கூட்டியே இப்போ டிஎன்பிசிலாம் இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். ஸோ புதுசாக எந்த ரெக்யர்மெண்ட்டுமே அதுக்கான ஜியோலாம் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவசர தேவை இருப்பின் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற வேண்டும். ஸோ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் சம்மந்தப்பட்ட அவங்க அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதனால் ரெக்யர்மெண்ட் புதுசாக வர்றது கடினம் தான். பட் யூஸ்வலாக அந்த நார்மலாக டிஎன்பிசிலாம் ஷெடியூல் விட்டுருப்பாங்க பாருங்கள், அது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நடைபெறுங்க, அதில் மாற்றம் இருக்காது. நெக்ஸ்ட்டு அமைச்சர்கள் தங்களது அரசு முறை பயணங்களுடன் தேர்தல் பரப்புரையை இணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசு வாகனங்கள் அல்லது இயந்திரங்களை பரப்புரைக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்களை கவரும் வகையிலான புதிய திட்டங்கள், சலுகைகள் அல்லது நிதி உதவிகளை அறிவிக்கக்கூடாது. ஸோ புதிய ஸ்கீம்லாம் லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் தொடங்கப்படாத புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவோ அல்லது அரசாணை வெளியிடவோ முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. புதிய சாலைகள், பாலங்கள், கட்டிடங்கள் அல்லது எந்த ஒரு உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் அமைச்சர்களோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளோ அடிக்கல் நாட்டக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு நிதியை பயன்படுத்தி பத்திரிகைகள், தொலைக்காட்சிகளில் அரசின் சாதனங்களை விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அரசு நிகழ்ச்சிகளை தேர்தல் பிரச்சார மேடையாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அனைத்து அரசு அதிகாரிகளுமே நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடுவார்கள். அதாவது அரசு அதிகாரிகள், தேர்தல் பணியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே காவல் எல்லாருமே பார்த்தா உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே வந்துடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதியின்றி எந்த ஒரு அதிகாரியையும் ஆளுங்கட்சியால் பணியிட மாற்றம் செய்யவோ பதவி உயர்வு வழங்கவோ முடியாது. ஸோ யாரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ ப்ரொமோஷன் பண்ணவோ முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பொதுமக்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அப்டேட் இருக்குது. அதாவது வாக்காளர்களுக்கு பணம், மது மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க பறக்கும் படைகள், ஃபையிங் ஸ்குவாட் பார்த்தா எல்லா ஊர்கள்லையுமே எல்லா இடத்துலையுமே கண்காணிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொதுமக்களாகிய நீங்கள் ஆவணங்கள் இன்றி 50,000 ரூபாய்க்கு மேலே ரொக்கமாக எடுத்து செல்ல தடை விதிக்கப்படும். ஆவணமின்றி பிடிபடும் பணம் பறிமுதல் செய்யப்படும். ஸோ 50,000க்கு மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸோட எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் முடியும். அதுக்கு அப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்னா பறிமுதல் செஞ்சுருவாங்க, பணத்தை திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அதனால் ரீசனோட எடுத்துகிட்டு போங்க. அதேமாரி பார்த்தா ஆபரணங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பாருங்கள், பொது இடங்கள், அரசு பேருந்துகள், அரசு கட்டிடங்கள் மற்றும் சுவர்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகள், பேனர்கள் உடனடியாக அகற்றப்படும். ஸோ நிறைய இடத்துல இப்போ அகற்றிட்டு வராங்க. ஸோ கட்சியோடைய பேனராக இருக்கட்டும் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வராங்க. அதேமாரி பாருங்கள், முதலமைச்சருடைய ஃபோட்டோ, பிரதம மந்திரியின் ஃபோட்டோ, அரசியல் சிலைகளுடைய ஃபோட்டோலாம் பார்த்தா ஸோ துணியால் மறைக்கப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தவும் காவல்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிடம் முன் அனுமதி பெறுவது கட்டாயம். ஸோ பொதுக்கூட்டம் பண்ணுறாங்க, ஒலிபெருக்கிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் கிட்ட கண்டிப்பாக அனுமதி வாங்கணுங்க. சாதி மத உணர்வுகளை தூண்டும் வகையிலோ அல்லது
தனிநபர் விமர்சனங்களையோ பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை ஒலிபெருக்கிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, பிரச்சாரம் செய்யவோ தடை விதிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான ஒரு கோட் ஆஃப் கண்டக்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ தேர்தல் நடத்தை விதிகள் இதுதாங்க. இதெல்லாமே வந்து இன்று முதல் அமலுக்கு வந்துருச்சு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், மேபி நிறைய பேருக்கு ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.